ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணியை வச்சு புலாவ் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்பவே ஈஸி அண்டு டேஸ்டியான ரெசிபி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புலாவ் செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் போல் பாசுமதி ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபுல்லாகவே நெய் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பட்டை, பிரியாணி இலை, ஸ்டார் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். இதோடைய காரம் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் நமக்கு புலாவ் நல்ல டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பன்னீர் வச்சு பன்னீர் புலாவ் எப்படி செய்யுதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 6-7 பூண்டு, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சை நல்லா இடித்து சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக ஆஞ்சி வச்ச புதினா சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு நான் பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 150 கிராம் போல் இருக்கும் பட்டாணியோடைய அளவு. புதினா நல்லா சுருங்கி வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அரிசியை மட்டும் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் வைக்க போகிறது கிடையாது. அப்படியே ஓப்பனில் வச்சு வேக வைக்கிறதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி அப்படிங்கிற மாதிரி நான் அளவுகளில் தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் குக்கரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஓரளவுக்கு சுண்டி நமக்கு அரிசியும் வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஃபுல்லாக சிம் பண்ணிக்கலாம். இதை இப்போது நம்ம 5லிருந்து ஒரு 7 நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். நீங்கள் டைம் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு டைம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்போது தண்ணி ஓரளவுக்கு எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு எப்போதுமே இதே பாத்திரத்தில் செய்வேன். ஒரு 7-8 நிமிஷம் போல் ஆகும். அது நம்மளுடைய பாத்திரத்தோடைய அளவை பொறுத்து இருக்குது. இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம்லாம் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி சுண்டிட்டு நல்லா சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்குது. இது அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம். இதுக்கப்புறம் மூடி கொஞ்சம் நேரத்துக்கு போட தேவையில்ல. மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதோடைய வேர்வை தண்ணியெல்லாம் திரும்பவும் நம்ம புலாவுலேயே கொட்டிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பொல பொலன்னு நமக்கு சாப்பாடு கிடைக்காது. அடுத்ததாக இதை கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான நெய்யில் நல்லா இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம பொரிச்சிட்டு சேர்க்கும் பொழுது நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அது நம்ம நார்மலாக ப்ளைனாக புலாவ் சாப்பிட்றத விட இந்த வெங்காயத்தை மேலே தூவிட்டு சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு 10-20 முந்திரியும் நான் ஃப்ரை பண்ணி சேர்க்க போகிறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். இப்போ பொரித்து வச்ச வெங்காயம், முந்திரி 2யும் நம்ம புலாவ் கூட சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எதுவும் சேர்க்கல. அந்த ஃப்ரை பண்ணி வச்ச நெய்யே எனக்கு போதும். இப்போது மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது அரிசி நமக்கு உடஞ்சிராமல் நல்லா மேலால் பூ போல் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல பொல பொலன்னு நல்லா முழுசான புலாவ் கிடைக்கும். ரொம்ப போட்டு கிண்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அரிசியெல்லாம் உடஞ்சிட்டு சின்னதாக ஆகிடும். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக நமக்கு புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.